பண்பாடும் பாரம்பரியமும் மிக்க தொன்மைமிக்க நமது திருவோணமலையினுடைய கிராமங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய இந்த நிலாவளி திருக்கோணேஸ்வரத்தோடு மிக நெருங்கிய தொடர்புடைய ஒரு கிராமம் என்ற வகையில் வரலாறும் பண்பாடும் பாரம்பரியமும் மிக்க ஒரு கிராமம் என்ற வகையிலும் இந்த மண்ணிலே கோவில் கொண்டு எம் பெருமானை நோக்கி இருக்கக்கூடிய இந்த சித்திவிங்கேஸ்வர பெருமான் முதற்கண் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மக்களுக்கும் எல்லா விதமான செல்வங்களையும் பெற வேண்டும் என்று முதற்கண் அவரிடத்திலே வணங்கி விநாயகர் பெருமானுடைய அனுகிரகத்தோடும் ஆசியோடும் இந்த உரையை ஆரம்பிக்கிறேன். சிவபெருமானை போல ஐந்தொழில் செய்யக்கூடிய ஒரு தெய்வம் எங்கள் விக்னேஸ்வர பெருமான். ஐந்தொழில் என்று சொல்லக்கூடிய பஞ்ச கிருத்தியங்கள் சிருஷ்டி திதி சம்ஹார துரோபம் அனுக்கிரகம் என்று சொல்லக்கூடிய இந்த ஐந்தும் சிவபெருமானுக்குரிய. சிவபெருமானை போலவே அந்த ஐந்தொழில்களையும் செய்யக்கூடிய வல்லமை மிக்க ஒரு பரப்பொருள் என்று சொன்னால் இந்த விநாயகர் பெருமான். விநாயகர் பொறுத்தவரைக்கும் நாங்கள் நினைத்தவுடனே வழிபட முடியும், நினைத்த வடிவத்திலே வழிபட முடியும், நினைத்த முறையிலே வழிபட முடியும். அவ்வளவு எளிமையான ஒரு கடவுள் என்று சொன்னால் அது இந்த விநாயகர் பெருமான். இது சின்ன பிள்ளைகளிலிருந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லோருக்கும் தெரிந்தவருடைய. நாங்கள் மஞ்சளை எடுத்து குடித்தால் என்ன அல்லது சாணத்தை எடுத்து குடித்தால் என்ன, அந்த இடத்திலே விநாயகர் பெருமான் பிம்பமாக உருவமாக எழுந்தருளி விடுவார். நாங்கள் இலகுவாக பிடிக்க முடியும் என்பதற்காக அவ்வளவு சாதாரணமானவர் எளியவர் என்று நாங்கள் விடை போட்டு விடக்கூடாது. பிள்ளையாரை நாங்கள் சாணத்திலோ மஞ்சளிலோ பிடித்து விடலாம் என்பதற்காக அவ்வளவு எளிமையான கடவுள் என்று இந்த விநாயகர் பெருமானை நாங்கள் எழுதிவிடக்கூடாது. ஏனென்றால் அந்த சராசரத்தில் இருக்கக்கூடிய 33 கோடி தேவர்களும் அடக்கமான ஒரு அம்சம் இந்த விநாயகருடைய அம்சம். சொல்வார்கள் மூர்த்தி சிறிது என்றாலும் கீர்த்தி பெரிது என்று சொல்வார்கள். ஆனால் இங்கே மூர்த்தியும் பெரிது கீர்த்தியும் பெரிது என்றால் அந்த விநாயகர் தான். இந்த விநாயகருடைய அம்சத்தை எடுத்து பாருங்கள். யானை முகம், விநாயகருக்கு யானை முகம் ஏன் வந்தது என்ற ஒரு கேள்வியை கேட்டார். இப்ப இந்த தொலைக்காட்சி நாடகங்கள் அதே போல இந்த யூடியூப் சேனல்களில் வரக்கூடிய கதைகள் நிறைய பேர் இந்த கதை தெரியும். எப்படி விநாயகர் பெருமானுக்கு யானை முகம் வந்ததுன்னு சொன்னால் சொல்லுவார்கள், விநாயகர் சிவபெருமானுடன் சண்டை பிடித்தார். சண்டை பிடித்த பொழுது சிவபெருமானால் விநாயகரின் தலை துண்டிக்கப்பட்டது. உடனே பூதகணங்கள் சென்று யானையின் குட்டியினுடைய தலையை எடுத்துக்கொண்டு பொருத்தி விட்டார்கள். இதிலே எங்களுடைய ஒரு ஆழமான ஒரு தத்துவம் சொல்லப்பட்டது. பொதுவாக எங்கள் ஆலயங்கள் எல்லாம் கிழக்கு நோக்கி அமைக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இறைவனை வழிபடுகின்ற பொழுது நாங்கள் வீடுகளிலே சுவாமியை வைத்தால் கிழக்கு நோக்கி வைத்திருப்போம். ஆலயங்களும் கிழக்கு நோக்கி இருக்கும். இந்த கிழக்கும் வடக்கும் உத்தம திக்குகள் என்று சொல்லப்படும். நாங்கள் விபூதி எங்களுடைய சிவாச்சாரியார்கள் எங்களுக்கு விபூதி தருகின்ற பொழுது இந்த விபூதியை வாங்கி நாங்கள் அணிகின்ற பொழுது எப்படி அணிய வேண்டும்? ஒன்று வடக்கு நோக்கியோ அல்லது கிழக்கு நோக்கியோ திரும்பி உத்தம திக்குகள் என்று சொல்லக்கூடிய இந்த வடக்கு அல்லது கிழக்கை நோக்கி திரும்பி நாங்கள் விபூதி அணிய வேண்டும் என்றால் அவைதான் உன்னதமான திசைகள். சங்குகளை வைக்கின்ற பொழுது பார்த்தால் வடக்கு நோக்கி வைத்திருப்பார்கள். ஒவ்வொன்றுக்கும் காரணத்தோடு இருக்கும். இந்த திசைகளிலே எப்படி வடக்கும் கிழக்கும் உத்தமமோ அதே போலதான் நாங்கள் தூங்குகின்ற பொழுது கிழக்கிலே தலை வைத்து தூங்க வேண்டும் என்று சொல்வார். தவிர்க்க வேண்டிய ஒரு திசை இருக்கிறது, தெற்கு திசை. தெற்கு திசையிலே தலை வைத்து உறங்கக்கூடாது என்று சொல்வார்கள். அது ஏன் என்று கேட்டால் அது தென்புலத்தார்களுக்குரிய திசை. தென்புலத்தார்கள் வீடுகளிலே யாராவது இறந்து விட்டால் அவருடைய தலை தெற்கிலே இருப்பதையாக நாங்கள் தெற்கிலே தலை வைத்து அவரை கடத்தி வைப்போம். அது யம திசை என்று சொல்வோம். தென் திசைக்கு அதிபதி யமன், வட திசைக்கு குபேரன், அதே போல தென் திசைக்கு யமன். இந்த யமனுடைய திசை நோக்கி யார் தலை வைத்து படுத்திருக்கிறார்களோ அவர் யமலோகத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறார் என்பது குறிப்பு. தென் திசை நோக்கி யார் தலை வைத்து படுத்திருக்கிறார்களோ அவர் யமலோகத்திற்கு செல்ல தயாராக இருக்கிறார் என்று குறிப்பு. இப்ப இந்த விநாயகருடைய தலை துண்டிக்கப்பட்டு விட்டது. தலை துண்டித்தவுடன் சிவபெருமான் சொன்ன கட்டளை என்ன? தென் திசையிலே தலை வைத்து படுத்திருக்கின்ற குழந்தையை தலையை எடுத்து வாருங்கள். இதுதான் கட்டளை. அப்ப எல்லாருமே தென் திசை தவிர்த்து ஏனைய திசைகளிலே உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த யானை குட்டி மாத்திரம் தான் தென் திசையிலே உறங்கிக் கொண்டிருக்கிறது. எனவேதான் அந்த யானை குட்டியுடைய தலை கொய்யப்பட்டு இந்த விநாயகருக்கு பொருத்தப்பட்டது. இந்த யானை என்பது சாதாரண ஒன்று கிடையாது. யானை லட்சுமியுடைய அம்சம்.
எல்லா ஆலயங்களிலும், அது எந்த ஆலயமாக இருந்தாலும் எல்லா ஆலயங்களிலும் கருவறையுடைய வாயிலே மகாலட்சுமி அம்பாளுடைய திருவுருவம் பொறிக்கப்படும். எங்களுடைய வீடுகளுடைய நிலைவாசல் அல்லது பிரதான வாயிலில் கூட மகாலட்சுமியை ஸ்தாபிக்கின்ற வளமை இருக்கிறது. இந்த லட்சுமியுடைய அம்சமாக விளங்குவது இந்த யானை. அது ஓங்காரத்தினுடைய அம்சம். ஒரு செவியில் இருந்து ஓங்காரம் போட தொடங்கினீர்களாக, ஒரு செவியில் இருந்து மறு செவி வரைக்கும் அதனுடைய மேல் சுழற்சி சென்று துதிக்கையுண்டாக கீழ் சுழற்சி வர ஓங்காரம் என்ற அம்சம் இந்த யானையிலே வெளிப்படும். அப்ப ஓங்காரத்தின் அம்சமாக விளங்கக்கூடியவர் இந்த விக்னேஸ்வர பெருமான், விநாயகர் பெருமான். அத்தனை தேவர்களும் இதற்குள்ளே அடங்குவார்கள். ஏனென்றால் இந்த சிவாம்சமாக இருப்பவர் பிரம்ம விஷ்ணு ருத்ரபாரங்கள் 3 அம்சங்கள் இந்த விநாயகருக்குள்ளே அடங்கும். அதனாலேதான் விநாயகருடைய வழிபாடு முதல் வழிபாடு மூல வழிபாடாக சொல்லப்படுகிறது. நீங்கள்